ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் சில பேருக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 7ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பேச்சிலும் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபங்களில் எந்த குறைவும் இருக்கிறதாலும் ஈகோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து 6ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் போகிறமான விஷயங்களும் நிறைய இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு பார்க்கும்போது 7ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான ஒய்ஃப் பேரில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மாதிரி உங்களுக்கு முயற்சிகள் பெருசாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதி 3 நாளே ஒரு 8க்கு 8ஆக வரும்போது நமது எண்ணங்களே கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் தப்பான எண்ணங்கள் நிறையா வரும். கொஞ்சம் மன உளைச்சல் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9 மற்றும் 10ஆம் அதிபதி சனி 11லும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அது வக்கரமாக ரொம்ப ஸ்லோவாக வருமான ஃபீலே கொடுக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல பெரிய லாபங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து வருமானத்துக்கு குறைவில்லாலும் கொஞ்சம் அலைச்சலும் மன உளைச்சலும் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அது செவ்வாய் போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் போது அந்த மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க.